நம்ம சேனல்ல நிறைய டார்க் வெப் சைக்கோஸை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் அது கூட ரீசெண்டா இப்ப ஒரு ஆள் ராக் டைராய்டு அவனை பத்தி நம்ம பேசணும். அண்ட் அவனோட ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் என்னால நம்ப முடியல இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இந்த உலகத்துல வாழ்றாங்கன்னு. ஆனா அந்த ஸ்டோரியில ராக் டைராய்டு யாரையுமே பழி வாங்குறதுக்காக அந்த டார்ச்சர் எல்லாம் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் என் முன்னால ஒரு ட்ரூ கிரைம் ஸ்டோரி வந்துச்சு. அந்த மொத்த ஸ்டோரிய நான் ரிசர்ச் பண்றப்ப என்னால நம்பவே முடியல. அண்ட் இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் ஐ தாட் திஸ் இஸ் டூ மச். இந்த எல்லா விஷயத்த நிறுத்தணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த எல்லா விஷயமே இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஸ்டோரி ஒரு பொண்ணை பத்தி. அவளை நிறைய பசங்க சேர்ந்து அவளை செக்ஸுவலி இமோஷனலி எல்லா வகையிலையுமே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்புறம் அவளை எரிச்சு கொண்டதுக்கு அப்புறம் அவளை சிமெண்ட்ல ஃப்ரீஸ் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தூக்கி போட்டாங்க. ஜூன்கோ ஃபுராட்டா ஒரு 17 வயசு பொண்ணு. அவளோட ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா ஜப்பான்ல ஒரு ஊர் மினாட்டோல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா இருப்பா. அது கூடயே அவ ஸ்டடீஸ்லயுமே ரொம்ப பிரில்லியண்டா இருந்தா. அவ ஜப்பான் ஓட யாஷியோ மினாமி ஸ்கூல்ல படிச்சா. அது கூடயே அவ ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங் ஃபேக்டரியிலயுமே பார்ட் டைம் ஜாப் பண்ணா. பிகாஸ் அவளுக்கு அவளோட கிராஜுவேஷன் ட்ரிப்காக பணம் சேர்க்கணும். ஜூன்கோ ரொம்ப அழகா இருந்தனால அவ நிறைய பசங்களோட ட்ரீம் கேர்ள். அண்ட் அது கூடயே அவளை நிறைய பசங்க ப்ரொபோஸ்மே பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்தையுமே ஜூன்கோ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல படிச்ச 4 பசங்க இருந்தாங்க. அந்த 4 பசங்க அந்த ஸ்கூலை ட்ராப் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அந்த 4 பசங்கமே தினமும் ஸ்கூலுக்கு வருவாங்க ஜுன்கோவை பாக்குறதுக்காக. அந்த பசங்களுக்கு அங்க உள்ள லோக்கல் கேங்ஸ்டர் கூடயுமே கனெக்ஷன் இருந்துச்சு. அதனால அந்த ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அது கூட மித்த ஆளுங்கெல்லாம் அந்த 4 பசங்களுமே பார்த்து பயப்படுவாங்க. அந்த குரூப்ல 18 வயசு ஹிரோஷி மியானோ, 17 வயசு ஜோ ஒகுரா, 16 வயசு ஷிஞ்சி மினாட்டோ அண்ட் 17 வயசு யாஷு வெட்னாபே இருந்தாங்க. இந்த குரூப்ல உள்ள ஒரு பையன் ஹிரோஷி மியானோக்கு ஜுன்கோ மேல ரொம்ப நாளா கிரஷ் இருந்துச்சு. அதனால அவன் ஒரு நாள் ஜுன்கோவை போய் ப்ரொபோஸ் பண்ணான். ஆனா ஜுன்கோ பொலைட்லி அவனை ரிஜெக்ட் பண்ணிடுவா. அண்ட் இங்கேருந்து தான் இந்த ஸ்டோரி இன்னும் வியர்ட் ஆகும். ஜுன்கோ ஹிரோஷியை ரிஜெக்ட் பண்ணது ஹிரோஷிக்கு பிடிக்கல. அண்ட் அவன் மேல ரொம்ப கோபமாயிட்டான். அண்ட் அதனால அவன் பழி வாங்கணும்னு முடிவெடுத்துட்டான். 25 நவம்பர் 1988 ஜுன்கோ அவளோட பார்ட் டைமை முடிச்சுட்டு அவளோட சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்தா. அண்ட் அந்த ரோட்ல தான் ஹிரோஷி அண்ட் ஷிஞ்சி மினாட்டோ சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க 2 பேருமே ஜுன்கோவை போறத பார்த்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அவளை தனியா போகிறத பார்த்து ஹிரோஷி இப்ப அவளை பழி வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஹிரோஷி ஷிஞ்சி மினாட்டோ கிட்ட ஜுன்கோவோட சைக்கிள்ல போய் தட்டி விட சொன்னான். அண்ட் அப்ப நான் அவளை ஹெல்ப் பண்ற சாக்குல நான் அவ கூட பேசுறேன்னு சொல்லுவான். ஷிஞ்சி மினாட்டி அவன் சொல்றபடி செஞ்சான். அண்ட் ஜுன்கோ கீழே விழுந்துட்டான். அப்புறம் ஹிரோஷி போய் நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டான். அண்ட் ஜுன்கோக்கு அவனை ஸ்கூல் டேஸ்ல இருந்து அண்ட் அவனை பத்தி நல்லாவே தெரியுன்றதுக்காக அவ ஹெல்ப் அக்செப்ட் பண்ணான். ஆனா ஹிரோஷி ஜுன்கோவை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லி அவளை அடாச்சியோட ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போனான். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஹிரோஷி ஜுன்கோவை மிரட்டினான். அப்படி நீ ஏதாவது சத்தம் போட்டேன்னா இல்ல யாரையாவது கூப்பிட நீ ட்ரை பண்ணேன்னா அப்ப உன்னையும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் என்னோட கேங் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி நான் அவங்கள சாவடிச்சிருவேன். ஜுன்கோ பயந்துட்டு அவன் அந்த மாதிரி எதுவும் பண்ண முயற்சி பண்ண மாட்டான். அப்புறம் ஹிரோஷி ஜுன்கோவை அந்த மொத்த நைட் பண்ணான். மொத்த நைட் அவ கூட செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆனா. அண்ட் அதுவும் ரொம்ப மோசமான வகையில. அவனோட மனசு மொத்த நைட் பண்ணக்கப்புறம் ஆனோனே அவனோட மித்த 3 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டான். அண்ட் அந்த மித்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து ஜுன்கோவை செக்ஷுவலி ஹராஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க அவளை செக்ஷுவலி அபியூஸ் பண்ணக்கப்புறம் அவளை விட்டுறலான்னு தான் முடிவு பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்படி அவளை வெளியில விட்டுட்டா அப்ப அவ போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்ட்டு அவளை ஷிஞ்சி மினாட்டியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அண்ட் அங்க போனக்கு அப்புறம் அவ கூட என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அந்த எல்லா விஷயத்தையும் அவ யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். ஷிஞ்சி மினாட்டோ அவளை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஷிஞ்சியோட பேரண்ட்ஸ் கிட்ட
அவன் இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். அண்ட் சிஞ்சியோட பேரண்ட்ஸுமே எதுவுமே சொல்லலை. ஆனா சிஞ்சியோட பேரண்ட்ஸுக்குமே தெரியும், அதாவது இவ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. ஆனா அவங்களுமே எதுவுமே சொல்லலை. ஏன்னா சிஞ்சியோட கேங் மெம்பர்ஸ்னால அவங்களே பயந்து போய் தான் இருந்தாங்க. அதனாலதான் அவன் எது பண்ணாலும் அவங்க அமைதியா பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா எந்த கொஸ்டினுமே பண்ண மாட்டாங்க. 25 நவம்பர் 1988 இருந்து 4 ஜனவரி 1989 முடியும் அவங்க ஜுன்கோவை டார்ச்சர் பண்ணாங்க. மொத்தம் 44 நாளைக்கு அவளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல 7 நாளைக்கு அந்த 4 பேருமே சேர்ந்து ஜுன்கோவை செக்ஷுவலி அபியூஸ் பண்ணாங்க அண்ட் அவளை டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பேரோட மனசு ஆறணுன்னே அவங்க அவனோட மித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே கூப்பிட்டாங்க. ஜுன்கோவை மொத்தம் 100க்கு மேல பசங்க அவளை அசால்ட் பண்ணாங்க. அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் ஜுன்கோவோட பேரண்ட்ஸ் ஜுன்கோவை காணாமட்டு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த விஷயம் அந்த 4 பசங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிடும். அண்ட் உடனே அந்த 4 பசங்களுமே சேர்ந்து ஜுன்கோ கிட்ட அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி அவ ஒரு பையன் கூட ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்ல சொன்னாங்க. அண்ட் அந்த பையன் கூட நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அண்ட் என்னை தேட வேணாம்னு சொல்ல சொன்னான். அண்ட் இதனால ஜுன்கோவோட பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட இருந்து கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. அண்ட் இதனால தான் போலீஸ்னால இந்த கேஸ்ல எதுவும் பண்ண முடியல. ஆனா இதுக்கப்புறம் அந்த பசங்க ஜுன்கோவை தனித்தனி வகையில டார்ச்சர் பண்ணாங்க. ஜுன்கோவை எப்பயுமே நேக்கடா வைக்கிறது, அவளை அவங்க முன்னாலேயே மாஸ்டர்பேட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றது, அவளோட பிரைவேட் பார்ட்ல தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸ் இன்செர்ட் பண்றது, லைக் கொதிக்க பல்ப் இல்ல நீடில்ஸ் இல்ல பாட்டில்ஸ் இல்ல பால்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய பொருட்களை அவளோட பிரைவேட் பார்ட்ல இன்செக்ட் பண்றது, அவளோட பிரைவேட் பார்ட்ல அயன் ராடை வச்சு குத்துறது அண்ட் சம்டைம்ஸ் அந்த பொருள் அவளோட பிரைவேட் பார்ட்லயே சிக்கிக்கிறோம் அண்ட் அதை அந்த பசங்க வெளியில எடுக்கவுமே மாட்டாங்க. அது உள்ளுக்குள்ளேயே சிக்கி இருக்கும். வாட் தி ஃபக், இந்த விஷயத்த சொல்றப்பவே எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. ஆனா இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பசங்க பண்ணியிருக்காங்க. டிசம்பர்ல ஜுன்கோ அங்கிருந்து ஓடி போகவே முயற்சி பண்ணா. ஆனா அந்த பசங்க ஜுன்கோவை பார்த்துருவாங்க அண்ட் அவளை திரும்பக்கா பிடிச்சி வச்சிருவாங்க. அவள் ஓடி போக ட்ரை பண்ணனால அந்த பசங்க அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அண்ட் அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியுமா? அந்த பசங்க டம்பிள்ஸை எடுத்து மேலே இருந்து அவளோட நீல தூக்கி போட்டாங்க. இமேஜின் தி பெயின் விச் ஜுன்கோ ஃபேஸ்ட். ஏன்னா ஒரு ஹெவியான டம்புல எடுத்து மேல இருந்து தூக்கி போட்டா அப்ப காலே உடைஞ்சிரும். அண்ட் ஜுன்கோவோட காலுமே உடைஞ்சிருச்சு. அவனால இப்ப நடக்க கூட முடியல, அவனால வாஷ்ரூம் கூட போக முடியல. அண்ட் அப்படி அவளுக்கு வாஷ்ரூம் போகணுமா அப்ப அவ தரையில கிரால் பண்ணி தான் போகணும். அந்த பசங்க அவளை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க, ஜுன்கோனால தாங்கவே முடியல. அதனால ஒரு நாள் ஜுன்கோ அவங்க கிட்ட பிச்சை எடுத்தா, ப்ளீஸ் நீங்க என்னை இப்படி டார்ச்சர் பண்றதுக்கு பதிலா என்னை சுத்தமா கொன்றுங்க. ஆனா அந்த பசங்க இன்னும் மோசமா அவளை டார்ச்சர் பண்ணாங்க. அவ மேல சுட வேக்ஸ் ஊத்துனாங்க. அப்புறம் ஒரு லைட்டரை வச்சு அவளோட பிரைவேட் பார்ட்டை எரிச்சாங்க அண்ட் மித்த பாடி பார்ட்ஸை எரிச்சாங்க. அவளுக்கு சாப்பாடுமே அந்த பசங்க சரியா தரல அண்ட் ஈவன் அவளுக்கு தண்ணி கூட சரியா தரல. அண்ட் அந்த பசங்க தன்னோட யூரியனவே அவளவே குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் அவ அப்படி அதை பண்ணலாட்டி அப்ப அந்த பசங்க அவளை தலைகீழா தொங்க போட்டு அவளை பாக்ஸிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த பசங்க அவளை தலைகீழா தொங்க போட்டு அவளை பஞ்ச் பண்ணாங்க. ஜுன்கோ ரொம்ப நாளா சரியா சாப்பிடாதனால அவளை இவ்வளோ மோசமா டார்ச்சர் பண்ணனால அவளோட பாடியில இருந்து அவளோட பாடி ஃப்ளூயிட்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பிளட் அவளோட பாடியில இருந்து வெளியில வந்துருச்சு அண்ட் அவளோட நிலைமையே ரொம்ப மோசமாயிருச்சு. அவளை பார்க்கறதுக்கே அவ ரொம்ப வியர்டா இருந்தா, அவளோட ஃபேஸ் கட்டே மாறிடுச்சு அண்ட் ஷி வாஸ் அன்கண்டிஷனல். ஆனா அப்பயுமே அந்த பசங்க அவளை சும்மா விடல. அந்த பசங்க ஜுன்கோவோட நிப்பிள்ஸை கட்டிங் பிளேடை வச்சு துண்டா எடுத்துட்டாங்க. கேன் யூ பிலீவ் த பெயின் விச் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம்? திஸ் இஸ் ரியலி ஃபக்ட் அப். அதாவது எந்த விஷயத்தெல்லாம் நம்ம மூவிஸ்ல பார்ப்போமோ அந்த எல்லா விஷயத்தையுமே ரியல் லைஃப்ல ஒரு மனுஷன் பண்ணியிருக்கான். 4 ஜனவரி 1989 ஹிரோஷி மியானோ
அவனோட எல்லா பணத்தை கேம்பிளிங்ல விட்டுட்டான். அண்ட் அந்த எல்லா பணத்தை விட்டனால அவனோட எல்லா கோவத்தை அவன் ஜுன்கோ சாகுற முடியும் காமிச்சான். 5 ஜனவரி 1989 நாள் அன்னைக்கு ஜுன்கோ எந்த டார்ச்சர்லாம் அந்த பசங்க அவ கூட பண்ணாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் அவனால தாங்க முடியாம அவன் செத்துட்டான். அவ இறந்தக்கு அப்புறம் அவளை யாருமே கண்டுபிடிச்ச கூடாதுக்காக அவளை ஒரு பெரிய ட்ரம்குள்ள தூக்கி போட்டாங்க. அண்ட் அதுக்குள்ள கான்கிரீட் ஃபில் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் 5 ஜனவரி 1989 8 மணிக்கு அந்த பசங்க அந்த ட்ரம்மை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல போய் தூக்கி போட்டாங்க. ஆனா அந்த பசங்களை போலீஸ் எப்படி பிடிச்சாங்க? ஒரு நாள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. அதாவது ஒரு 19 வயசு பொண்ணை காணோம். அண்ட் போலீஸ் அந்த 4 பசங்களையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஆனா அந்த 4 பசங்களுக்குமே தெரியாது. அதாவது போலீஸ் ஜுன்கோ பத்தி விசாரிக்கல, அவங்க வேற ஏதோ ஒரு பொண்ணை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா அந்த பசங்க போலீஸுக்கு பயந்து எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பசங்க சொன்னது அண்ட் போலீஸோட கேஸுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. அதனால போலீஸ் அந்த 4 பசங்களையுமே தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அண்ட் அப்புறம் அந்த 4 பசங்களையுமே தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப அந்த 4 பசங்களுமே ஒரே விஷயத்த சொல்றாங்கன்னு நினைச்சோன்னே போலீஸுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. அதாவது இந்த 4 பசங்களுமே வேற ஏதோ ஒரு பொண்ணை பத்தி சொல்றாங்க. அண்ட் அப்புறம் போலீஸ் இன்னும் கொஞ்சம் விசாரிச்சக்கு அப்புறம் அந்த பசங்க அவரோட லொகேஷனை கொடுத்துட்டாங்க. போலீஸ் அங்க போய் பார்த்தப்ப ஜுன்கோ ஒரு ட்ரம்குள்ள காங்கிரீட்ல ஃப்ரீஸ் ஆகி கிடந்தான். அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு, அதாவது ஜுன்கோ வாஸ் பிரெக்னன்ட். அஃப்கோர்ஸ் அவ கண்டிப்பா பிரெக்னண்டா தான் இருப்பான். ஏன்னா அவ அத்தனை தடவை செக்ஸுவலி அசால்ட் ஆயிருந்தா. அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல இதுவுமே தெரிய வந்துச்சு, அதாவது ஜுன்கோவோட பிரைவேட் பார்ட்ல பிளாஸ்டிக் பாட்டிலுமே சிக்கி இருந்துச்சு. அண்ட் அது கூடயே அவளோட பிரெஸ்ட்லயுமே சின்ன சின்ன ஊசி சிக்கி இருந்துச்சு. அவளோட ஃபேஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதனால போலீஸ்னால அவளோட ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு போலீஸ் அவதான்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சக்கு அப்புறம் ஹிரோஷிய 20 வருஷம் ஜெயில போட்டாங்க. ஜோ ஒகுராவை 10 வருஷம் ஜெயில போட்டாங்க. ஷிஞ்சி மினாட்டோவை 9 வருஷம் ஜெயில போட்டாங்க. அண்டு யாஷு வெத்தானபிவை 7 வருஷம் ஜெயில போட்டாங்க. அது கூடயே ஹிரோஷியோட பேரண்ட்ஸை $800 ஃபைன்மே பே பண்ண சொன்னாங்க. இந்த ஸ்டோரி ரொம்ப பெயின்ஃபுல்லான ஸ்டோரி. அண்ட் இப்போ வரைக்கும் பொண்ணுங்க மேல இந்த மாதிரி நிறைய ரேப் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி.